நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இப்புதிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கிற எல்லா பணிகளிலும் ஆண்டவர் உடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த இத்திருப்பலியில் நம்பிக்கையோடும் பக்தியோடும் இறையருள் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகைவும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியடைந்திட செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாசகம். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததென்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். பலரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 115. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி: இஸ்ரேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். நம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே. வெறும் மனித கைவிலை. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, கிராமம் ஒன்றில் நெற்கதிர்கள் எல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. காலப்போக்கில் அந்த நெற்கதிர்கள் எல்லாம் அந்த நிலத்திலேயே மடிந்து விழுந்து கொண்டிருந்தது. காரணம், அந்த நெற்பயிர்களை நெற்கதிர்களை அறுவடை செய்வதற்கான வேலையாட்கள் இல்லாமல் இருந்தார்கள். அந்த நிலத்தின் உரிமையாளர் கடவுளிடம் இவ்வாறு மன்றாடினாராம், என்னுடைய நிலத்தில் இப்படிப்பட்ட விளைச்சலை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இந்த விளைச்சலுக்கான அறுவடையை செய்வதற்கான பணியாளர்கள் எனக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கான பணியாளர்களை எனக்கு கொடும் என்று வேண்டினாராம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தை வழிபாடானது கடவுளின் பணியானது அளப்பரிய விதத்தில் திரு அவையில் வளர்ந்து பரவி இருக்கிறது. ஆனால் அந்த பணிகளை செய்வதற்கான வேலையாட்கள் பணியாட்கள் குறைவாய் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு விளக்குகிறது. இன்றைய உலகமானது உலகமயமாக்கலில் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகமாய் விரும்புவது பட்டம், பதவி, அதிகாரம், செல்வம், பொன், இது போன்றவற்றை மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். ஆனால் கடவுள் மேல் கொண்டுள்ள அன்பு, சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையானது குறைந்து வருகிறது என்பதை நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாய் நமக்கு பல்வேறு கருத்துக்களை, நம் வாழ்க்கைக்கான கருத்துக்களை ஆழமாய் வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாள் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். மக்கள் கடவுளுடைய திருமுன்னிலையிலிருந்து விலகி செல்கிறார்கள். கடவுளுடைய திருமுன்னிலையிலிருந்து மிக அதிகமான தொலைவில் அவர்கள் செல்கிறார்கள். தங்கள் விருப்பப்படி தங்கள் வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று செல்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருந்த மக்களை நோக்கி இறைவாக்கினர் ஓசேயா இப்படியாய் சொல்கிறார், நீங்கள் காற்றை விதைக்கிறீர்கள், கடும் புயலை அறுவடை செய்கிறீர்கள் என்று சொல்கிறார். காரணம், கடவுளால் படைக்கப்பட்ட நீங்கள் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும்,
கடவுளை விட்டு வெகு தொலைவில் நீங்கள் செல்லும்போது அவரது பராமரிப்பிலிருந்து விலகி செல்கிறீர்கள் என்ற கண்டனத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கனிவுமிக்கவராக காட்சி தருகிறார். மக்கள் அனைவரும் கூடி வந்த பொழுது அவர்களை பார்க்கிற ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொல்கிறார், அவர்கள் மேல் அவர் பரிவு கொண்டார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு காணப்பட்டதால் அவர் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று பார்க்கிறோம். பரிவு கொள்கிற இயேசு தான் பெற்றுக்கொண்ட அந்த பரிவை தன் பணியாளர்களும் தன் சீடர்களும் இந்த உலகில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நற்செய்தி நிறைவில் ஆண்டவர் சொல்கிறார், அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, அந்த அறுவடைக்கான வேலையாட்களை கொடுக்கும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் நீங்கள் மன்றாடுங்கள் என்கிற ஒரு செய்தியையும் ஆண்டவர் இன்று கொடுக்கிறார். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இந்த கல்வாரி பலியில் பங்கெடுக்கிற நாம் அனைவருமே கடவுளின் பணியாளர்களாகவே இருக்கிறோம். ஏன் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கடவுளுடைய பணியை செய்யக்கூடிய பணியாட்களாகவே இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இதோ நாம் கொண்டாடி மகிழ்கிற இந்த திருப்பலி கொண்டாட்டம் அப்படிப்பட்ட அறுவடையின் ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைப்பதற்கான கொண்டாட்டம். நாம் இந்த திரு அவையில் செய்கிற ஒவ்வொரு சிறு பணியும் கடவுள் அங்கீகாரம் செய்கிறார். அங்கீகாரத்தின் வழியாய் நமக்கு ஆசிரை கொடுக்கிறார். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு விரும்புவது போல நம் திரு அவையில் இருக்கக்கூடிய அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த அறுவடையை செய்வதற்கான பணியாளர்கள் குறைவாய் இருக்கிறார்கள் என்ற இந்த வேண்டுதலை இன்றைய நாள் திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து கடவுளுடைய பணியை செய்வதற்கான பணியாளர்கள் இன்னும் அதிகமாய் நமக்கு வர வேண்டும். திரு அவையின் பணியை தொய்வின்றி ஆற்றுவதற்கான வேலையாட்களை ஆண்டவர் தாமே நியமிக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் மன்றாடுவோம். ஏன் நம் குடும்பத்திலும் கூட இந்த கடவுளின் பணியை செய்வதற்கு விருப்பம் இருக்கிற அனைவரையும் நாம் கடவுளின் பணி செய்ய அவர்களை தூண்ட வேண்டும். அந்த கடவுளின் பணி நமக்கான பணி அல்ல, அது திரு அவைக்கான பணி, கிறிஸ்துவுக்கான பணி என்பதை உணர்ந்து நம் வாழ்வில் பரிவு கொண்டு வாழவும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பணிகளை நாம் தொடர்ந்து இந்த உலகில் திரு அவையில் நிறைவேற்ற நாம் பாடுபட வேண்டும். அதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு நிறைவாய் கொடுக்க வேண்டும். அறுவடையின் உரிமையாளரிடம் நாம் மன்றாடுங்கள் என்கிற இந்த செய்தியை ஆண்டவர் இன்றைய நாளில் கொடுப்பது போல நாமும் அந்த அறுவடையின் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து திரு அவையின் பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கான பணியாளர்கள் இன்னும் அதிகமாய் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அறுவடையின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தமது அருளால் ஆசிரால் தொடர்ந்து வழி நடத்துவாராக. என்ன தருவே நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளம் என்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவே நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நெறிகளை தேற்றிட கொண்டு
வந்தேன், தேடி உன்னிடம் தருகின்றேன் தருகின்றேன் ஏற்றருள்வாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுந்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்க அருள் புரியும். ஆண்டவரை நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்று கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவிடாசகாயமாதா, இணையில்லா தெய்வமாதா, பவவினை தீர்ப்பார், பதமுனை சீர்ப்பார், நீதம் துணை சீர்ப்பாயே, நீதம் துணை சீர்ப்பாயே. ஆராத மன புன்னை ஆற்றிடுவார், அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார். ஆராத மன புன்னை ஆற்றிடுவார், அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, தானாக என்றுமே மாற்றிடுவார், தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தெய்வமாதா, பவவினை தீர்ப்பார், பதமுனை சீர்ப்பார்,
நீதம் துணை சீர்ப்பாயே, நீதம் துணை சீர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.